Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. நம்மை எல்லாம் முஸ்லிமாகவும் இன்னும் முஃமினாகவும் மேலும் தனது ஹபீப் நாயகம் ஈருலக இரட்சகர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலும் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்தானே. இந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு கலிமாவின் விளக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு காமிலான ஷேഖை நமக்கு அருள் புரிந்தானே. அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றத்தில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஹியாசுத்தீன் சஞ்சரி என்பவர்களின் அருள் மகனார் ஹாஜா மொஹியுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகும். நண்பர்களே, இவர்கள் ஹிஜ்ரி 537ஆம் வருடம் ஈரான் நாட்டில் பிறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இவர்களுடைய வம்சம் இவர்களுடைய 11வது தலைமுறையில் இமாம் ஹுசன் ரலியல்லாஹு அவர்களிடம் போய் சேருகிறது. இவர்களின் சிறு வயதிலே, அதாவது 15 வயதிலே இவர்களின் தந்தை வஃபாதாகி விடுகிறார்கள். பின்பு இவர்களின் சொத்து பிரிவினையின்படி இவர்களின் ஒரு பங்கான தோட்டத்தை இவர்கள் வைத்திருந்தார்கள். பிறகு ஹக்கீமுல் உம்மத் மௌலானா ஷா அஸ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த காலத்து முன்னோர்களான பெரியவர்களின் நிலை சஹாபாக்களுடைய நிலையை போன்றே இருந்தது. நண்பர்களே, அவர்களுடைய தக்குவா, சுன்னத்தை பின்பற்றுவது அனைத்துமே சஹாபாக்கள் எவ்வாறு பின்பற்றினார்களோ அதே போன்றே இருந்தது. நண்பர்களே, அதே போன்று ஹாஜா மொஹியுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு முறை அவர்கள் ஒழு செய்து கொண்டிருக்கும் பொழுது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையான இந்த இடது கையின் சுண்டு விரலின் மூலமாக ஒவ்வொரு காலின் விரலில் இருக்கும் அந்த சந்தையும் கோதி கழுவுவது அவர்களுடைய சுன்னத்தாக அன்பர்களே. அதை அவ்வாறு கழுவதற்கு எஜமான் அவர்கள் ஒரு முறை மறந்து விட்ட பொழுது அப்பொழுது அசரீர் சத்தம் கேட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் ஒருவன் எவ்வாறு அவர்களின் சுன்னத்தை விடுவார் என்று அசரீர் சத்தம் கேட்ட உடனே அவர்கள் தௌபா செய்து இனிமேல் நான் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். நண்பர்களே, அவர்கள் எங்கு நெருப்பை பார்த்தாலும் மறுமையின் ஞாபகம் வந்து என்ற மறுமையின் தண்டனையை பயப்படுவார்கள். நண்பர்களே, எஜமான் அவர்களின் கராமத்துகளை எனக்கு வழங்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் கூறுவது இயலாது. நண்பர்களே, எனினும் சில சம்பவங்களை பார்ப்போம். ஒருமுறை அவர்களின் பிரயாணத்தில் ஹிராத் நகருக்கு சென்றார்கள். நண்பர்களே, அப்பொழுது மிகவும் பொறாமை பிடித்த ஆசாமியான ஷியா தலைவன் ஒருவன் அங்கு இருந்தான். அவன் மூன்று ஹலிஃபாக்களுடைய பெயர்களில் எந்த ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அவரை வெட்டி விடுவான். நண்பர்களே, அப்பொழுது எஜமான் அவர்கள் அந்த தலைவனுடைய தோட்டத்திற்குள் சென்று ஒரு குளத்தின் அருகில் தங்கியிருக்கிறார்கள். இதை கண்டதும் இந்த தலைவன் அவர்களுக்கு மிகவும் இவன் கோபமடைந்து அவர்களுக்கு துன்பம் தர நாடி அவர்களிடம் செல்லும் பொழுது எஜமான் இவரை பார்த்தார். நண்பர்களே, பார்த்தவுடனே இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த குளத்தில் இருந்து சிறிது தண்ணீரை எடுத்து அவரின் முகத்தில் தெளித்தவுடன் என்ன ஒரு ஆச்சரியம்! எஜமானின் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் கொண்டு எஜமானிடம் பயத்து பெற்று
இன்னும் அவர்கள் உள்ளும் புறமும் எஜமானுடைய ஹிலாஃபத்தை பெற்று அவர்களுடைய பிரதிநிதியானார்கள். இந்த பயணத்தில் ஏராளமான கராமத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பெரும் பெரும் மஷாயிகளை சந்தித்த வண்ணம் ஹிஜ்ரி 561ஆம் வருடம் முஹர்ரம் 10ஆம் தேதி அஜ்மீர் ஷரீஃபை அடைந்தார்கள். 90 லட்சம் நபர்கள் இவர்களின் மூலம் முஸ்லிமானார்கள் என்பர்களே. அஜ்மீர் அவர்கள் அடைந்ததும் அவர்கள் ஊருக்கு வெளியே ஒரு ஒட்டகத்தை கட்டும் இடத்தில் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அங்கு ஒட்டகத்தை மேய்ப்பவர் ஒருத்தர் அவர்களிடம் இங்கே அரச ஒட்டகங்களில் மட்டும்தான் இங்கே கட்டுவோம், நீங்கள் இங்கே தங்க முடியாது என்று கூறியவுடன் அவர்கள் ராணா சாகர் என்றும் ஒரு ஏரியின் அருகில் சென்று தங்கிவிட்டார்கள் நண்பர்களே. அடுத்த கணம் அந்த ஒட்டகங்கள் அனைத்தும் மாய்ந்து கீழே விழுந்து விட்டன. என்னவென்று இந்த ஒட்டகம் மேய்ப்பவன் அந்த அரசனிடம், அந்த அரச ஒட்டகங்கள் இருக்கிற அந்த அரசனிடம் சென்று கூறிய பொழுது அவர் மிகவும் கோபமடைந்து இவர்களின் மீது தாக்குதலை இவர்கள் ஏதோ தொல்லை தர நாடி சூனியக்காரர்களின் மூலமாக இவர்கள் தொல்லை தர நாடினார்கள். அன்பர்களே, அந்த சூனியக்காரர்கள் என்னென்ன மாயாஜாலம் போட்டும் எதுவும் பலிக்காமல் அந்த சூனியக்காரர்களே பிறகு இவர்களின் முறிதாக சேர்ந்து விட்டார்கள் என்பர்களே. பிறகு அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் அவர்கள் 70 வருட காலமாக இரவே தூங்கவில்லை என்பர்கள். இரவு முழுக்கும் வணக்கத்திலே ஈடுபட்டு காலையில் மட்டும் தூங்கினார்கள் என்று ஒரு வரலாறு கூறுகிறது அன்பர்களே. இன்னும் அவர்கள் சுல்தான் அல்தமிஷின் ஆட்சி காலத்தில் வஃபாத் ஆனார்கள் நண்பர்களே. ரஜபு பிறை 6 திங்கட்கிழமையில் வஃபாத் ஆனார்கள் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். எனினும் அவர்கள் எவ்வாறு சுன்னத்தை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பேணி நடந்தார்களோ நாம் அனைவரும் சுன்னத்தை பேணி நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.